ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்டா ஐஎஸ்பி சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெல்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் மட்டுமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்பி அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து டிவிபி அப்படின்ற பிஎல்சி மாடலுக்கு மேக்ஸிமம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது இந்த ஃபைல். ஸோ ஃபைல் கொடுத்தா இந்த நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ நான் என்னோடய ப்ராஜெக்டோட நேமை ட்ரையல் அப்படின்னு வச்சுக்கிறேன், டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ டாஸ்க் 1 அப்படின்னு வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்சி மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவிபி. ஓகே, ஸோ அதோட டைப் வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற டைப் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எக்ஸ். ஸோ நான் எஸ்எக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத். ஸோ எங்கே என்னோடய ப்ரோக்ராம்லாம் சேவ் ஆகுமோ அந்த பாத். ஸோ நான் வந்து சி ஃபோல்டரில் சேவ் பண்ணாமல் ஸோ எஃப்பில் வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அதோட பாத் நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய நேம் மாறி இருக்கும். ஓகேவா? என்னோடய ப்ராஜெக்ட் வந்து டாஸ்க் 1 அப்படின்ற நேமில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் பிளாக்ஸ் இது எல்லாமே இங்கே நான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்னோடய லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பிஎல்சி சூஸ் பண்ணியிருக்கேன், எஸ்எக்ஸ் அப்படின்ற பிஎல்சி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிஎல்சியோட நேம் தெரியும். இன்கேஸ் நான் பிஎல்சியை தப்பாக சூஸ் பண்ணிட்டேன், டிவிபி தான் பட் SX2 அந்த மாதிரி வேறு பிஎல்சியை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ டூல்ஸில் போயிட்டு சேஞ்ச் பிஎல்சி டைப். ஸோ இதில் வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்னோடய பிஎல்சி என்ன பிஎல்சி அதை சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்னால் பிஎல்சி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நியூ அப்படின்னா ஒரு நியூவாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நியூ யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்க ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு ஓப்பன் யூஸ் பண்ணுவீங்க. சேவ் இஸ் காமன், நான் பண்ணியிருக்க ப்ரோக்ராமை சேவ் பண்ணுறதுக்கு சேவ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அண்ட் தென் ஸோ இந்த டிஸ்பிளே ஒர்க் ஸ்பேஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் நான் இந்த ஒர்க் ஸ்பேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்க ஸ்க்ரீனை பிளாங்காக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பிஎல்சி சூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ் எதுவுமே இருக்காது சுற்றி. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகுது, நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே ஒர்க் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகேவா? தென் ரன் அண்ட் தென் ஸ்டாப். ஸோ ரன் அண்ட் தென் ஸ்டாப் இந்த ரெண்டும் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி அப்படின்னா பிஎல்சி ஹார்ட்வேரில் பிஎல்சி நம்ம யூஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் சாஃப்ட்வேர்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு சில டைம் என்ன பண்ணுவோம், நம்ம பிஎல்சிக்கு ப்ரோக்ராமை வந்து டம்ப் பண்ணியிருப்போம். ஸோ கொடுத்துட்டு ஃபர்தராக வந்து எல்லா சென்சார்ஸோடது அண்ட் தென் மோட்டருக்கும் பவர் சப்ளை கரெக்டாக போகும், சென்சார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். பட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா நீங்கள் இந்த பிஎல்சி என்ன பண்ணியிருப்பீங்க, ஆன் மோடில் வைக்காமல் ஆஃப் மோடில், தட் மீன் ரன் மோடில் இல்லாமல் ஸ்டாப் மோடில் இருக்கும். மேக்ஸிமம் பிஎல்சி ஆன் ஆஃப்னு இருக்காது, ரன் மோட், அதர்வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் மோடுன்னு இருக்கும். ஸோ ஸ்டாப் மோட்லேருந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வரும். இன்கேஸ் நான் வந்து பிஎல்சி யூஸ் பண்ணல, நான் என்னோடய இமேஜினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டேங்க் ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு வாட்டர் டேங்க் ப்ராஜெக்ட். இப்போ நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் டேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து லோவாக இருக்குது, ஹையராக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃபில் ஆகிறதுக்கு ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு ஒர்க் ஆகுதா, நான் இமேஜின் பண்ணி போட்ட ப்ரோக்ராம் கரெக்டாக தப்பான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஆன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆகாது. நீங்கள் ரன் மோட் கொடுத்துருக்கணும், அப்போ தான் உங்களுக்கான அவுட்புட் ஷோ ஆகும், உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா ஒர்க் பண்ணி சிமுலேட் பார்க்க முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்கு நீங்கள் ரன் அண்ட் தென் ஸ்டாப் மோட் கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ வந்து அப்லோட் அண்ட் டவுன்லோட். ஸோ அப்லோட்னா நம்ம நார்மல் டேர்ம்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம், இப்போ என்னோடய பிக்கை நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எங்கிட்ட இருக்க ஒரு ஃபோல்டரை வேறு இடத்துக்கு வந்து நான் சென்ட் பண்ணுவேன், சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் டவுன்லோட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணிப்போம் நார்மல் டேர்ம்ஸில், நான் வந்து ஒரு ஃபிலிமை வந்து டெலகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், இல்லை இந்த லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த பிஎல்சி யூஸ் பண்ணுறப்ப லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒரு டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்சி ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணி பிஎல்சியில் டம்ப் பண்ணி ஒரு ஆட்டோமேஷன் மிஷின் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கும், இன்பிட்வீனில் மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு. பட் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎல்சிலேருந்து தான் எடுத்துக்கணும்.
ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த அப்லோட் வந்து என்ன பண்ணும், ஃப்ரம் பிஎல்சியில் டிஃபால்ட்டாக என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதை எடுத்து நமக்கு இங்கே ஸ்க்ரீனில் ஷோ பண்ணும். இது டவுன்லோட், நம்ம என்ன ப்ரோக்ராம் ரைட் பண்ணமோ அந்த ப்ரோக்ராமை வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சிக்கு டம்ப் பண்ணுறது, பிஎல்சியில் கொடுக்கறது, அது பேர் நம்ம டவுன்லோட் டு பிஎல்சி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் செக் அண்ட் கம்பைல். ஸோ செக் அண்ட் கம்பைல் ரெண்டுமே ஒரே ஒர்க் தான் பண்ணும். என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பைல் பண்ணி எரர் இருக்கா இல்லையா, செக் பண்ணி எரர் இருக்கா இல்லையா அதுதான் சொல்லும். ஸோ நீங்கள் செக் கொடுத்தாலும் ஓகே, கம்பைல் கொடுத்தாலும் ஓகே. நான் மோஸ்ட்லி கம்பைல் தான் டேரெக்டாக யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஆன்லைன் மோட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து லேடர்லாம் போட்டு இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து லேடரில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபுல் லேடர் டயக்ராம் போட்டுட்டு அதில் பவர் சப்ளை போகுதா இல்லையா, ஸோ எங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஒன்ஸ் நம்ம மிஷின்குள்ளே டம்ப் பண்ணாமல், மிஷினில் டேரெக்டாக போய் ப்ரோக்ராம் பண்ணாமல், ஸோ சிஸ்டமில் ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஆன்லைன் மோடில் போய்ட்டு ஓகே நான் போட்டிருக்க அசம்ஷன் கரெக்டாக, நான் போட்டிருக்க இமேஜினேஷன் ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மோட் கொடுப்போம். ஓகே. இப்போ நான் ப்ரோக்ராம் ரைட் பண்ணணும், இங்கே ஸ்க்ரீனே இல்லையே, இங்கே எப்படி நான் எழுதுறது ப்ரோக்ராம்? ஓகே. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ இதில் நம்ம நேம், ஸோ இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாட்டர் டேங்க் ப்ராஜெக்டே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டில் ஒரு லேடர் ரைட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு அலாம் ஷோ பண்ணும், இன்கேஸ் கம்மியாக இருந்தாவோ அதிகமாக இருந்தாவோ வாட்டர் லெவல் ஃபில் ஆகிடுச்சு, மோட்டர் ஆஃப் பண்ண போகிறோம், ஒவ்வொரு டைமுக்கு அலாம் வேணும், இல்லை ஹெச்எம்எல் எனக்கு டிஸ்பிளே ஆகணும், எங்கிட்ட ஒரு வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கேட்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம யூஸிங் பர்பஸை பேஸ் பண்ணி ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ எனக்கு இப்போ நேம் சேஞ்ச் பண்ண வேணாம், ஸோ அப்படியே விட்டுட்டேன். அதே மாதிரி ப்ரொடக்ஷன், இன்கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா பிகினராக இருந்தால் பாஸ்வேர்ட் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே ரேண்டமாக நீங்கள் என்ன பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சுக்கோங்க. மேக்ஸ்லி பிகினர்ஸாக இருந்தால் நன் போகிறது இஸ் பெட்டர். ஓகே. ஸோ அண்ட் தென் சைக்ளிக் டாஸ்க், எப்பயுமே இந்த டாஸ்கில் சைக்ளிக் டாஸ்க் அப்படின்றது தான் இருக்கணும். அதை தவிர வேறு ஏதாவது கிளிக் ஆகிருந்ததா உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் இஷ்யூ வரும். ஸோ அது ஏன் வருது, என்ன மாதிரி எரர்ஸ் ஷோ பண்ணணும், எதுக்காக சைக்ளிக் டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்றத ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேடர் டயக்ராம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே வந்து லேடர் டயக்ராம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லேடரில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து எஸ்எஃப்சி போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ எனக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா?